வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் துரோகம் பண்ணிடுறாங்கன்னா, நீங்க அந்த துரோகத்த அழிச்சிட்டு, உங்களுக்கு விரும்பின மாதிரி அத உங்க உணர்வுக்குள்ள உருவாக்கி எழுதி வச்சீங்கன்னா, அப்ப அடுத்தடுத்து எந்த துரோகமும் வராம வாழ்க்கையில எல்லாம் வெற்றியாவே நல்ல நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், வெற்றி இப்படியே போகும். இல்ல அந்த துரோகத்த நீங்க மனுஷங்கள நம்பவே முடியாது. அப்படின்னு உங்களுக்குள்ள எழுதி வச்சுட்டீங்கன்னா, அந்த வலி, வேதனை, துரோகம் எதிர்மறையான முன்கணிப்பாக மாறி, அது மாதிரியான நபர்கள், சூழ்நிலைகள், அது மாதிரியே எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி, அது மாதிரியான ரியாலிட்டியையே உங்களுக்கு காட்டும். மனித வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னா, நல்லதுதான் நடக்கப் போகின்றது, நீங்கள் வெற்றியடையப் போகிறீர்கள்னு நீங்க ஒரு முன் கணிப்பை செய்தால் அது அப்படியே வெற்றியா மாறும். ஆனா கெட்டதுதான் நடக்கப் போகுது, வலிதான் வரப்போகுது, சோகம்தான் வரப்போகுதுன்ற ஒரு முன் கணிப்பை நீங்கள் செய்தால் அது அப்படியே நிறைவேறும். எத்தனை பேர் இதை உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கீங்க? தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நல்லதாத்தான் ஆகப் போகுதுன்னு நீங்க நினைச்சா அது பெரும் நன்மையாகும். தீங்கில் தான் முடிய போகுதுன்னு நீங்க ஆழமா நம்பினா பெரும் தீங்காய் முடியும். இந்த முன் கணிப்பு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்தி. அதை நீங்க கான்சியஸா நல்லபடியும் உபயோகப்படுத்தலாம், இல்ல அதை அப்படியே அன்கான்சியஸா உங்களுடைய பழைய வலி நினைவுகள்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அது ராட்சசத்தனமா உபயோகப்படுத்தி உங்க வாழ்க்கையை நீங்களே சீரழிக்கிறதுக்கு செஞ்சிடும்.